السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال تعالى: يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: المرأة صلت خمسها وصام شهرها وأطاعت بالها فدخل جنة ربها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எமீது கொண்ட அன்பால இரக்கத்தால ஒரு உயர்தரமான ஒரு சபையில வீட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இது எவ்வளவு உயர்ந்த மேலான மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய சபை என்றா, எந்த சபையில உட்கார்வதன் மூலமாக எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுமோ, எந்த சபையில உட்கார்வதன் மூலமாக அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான மலாய்க்காமாரிடத்தில் எங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க, எந்த சபையில உட்கார்றது மூலமாக அல்லாஹுடைய அன்பு எங்கள் மீது வாஜிபாகும், அப்படியாப்பட்ட உயர்ந்த சபை. எந்த சபையில உட்காருவதன் மூலமாக எங்களோட பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுமோ, அப்படியாப்பட்ட ஒரு சபையில உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த அல்லாஹ்க்கு எல்லா புகழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, இப்படியாப்பட்ட நல்ல சபைகள் முடிவடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மலக்குண்டை ஆலான் செய்வார்: உங்களோட பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையில எழுந்து செல்லுங்க. பாவம் மன்னிக்கப்படுறது மாத்திரமல்ல, நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையில எழுந்து போகும். அல்லாஹ் சொல்லுவதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: வஜபத் அலைய முஹப்பதி லில் முதஜாலிஸீன ஃபீய. யார் எனக்காக ஒரு இடத்துல ஒன்று சேருவார்களோ அவர்கள் மீது என் அன்பு, பாசம், நேசம், கருணை வாஜிப் என்று சொன்னார். அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான மலாயிகா மாடத்துல வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்கு மாடத்தில் அல்லாஹ் எங்களை பத்தி பெருமையா பேசுறான். இன்னாருடைய மகள் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார், நல்ல விஷயத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அல்லாஹ் பெருமையா பேச.
இந்த சபையுடைய நன்மை எப்ப விளங்க மாட்ட எங்களுக்கு மறுமையில விளங்கும். நரகவாதிகள் நரகத்துக்கு போனதுக்கு பின்னால உலகத்துல செஞ்ச சில தவறுகளை சுட்டி காட்டி கதறுவான். உலகத்துல நான் இதை செஞ்சதாலான இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தவறுகளை சுட்டி காட்டி கதறுவான். அதுல ஒன்று அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன் முழுக்குள்ள அல்லாஹ் சொல்கிறான், லவ் குன்னா நஸ்மஅ அவ் நஅகில் மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்க உலகத்துல நல்லது செவிமடுத்திருந்தால், நல்லது சிந்தித்திருந்தா நாங்க இந்த கொடுந்து விட்டெறிய நரகத்துக்கு வந்திக்க மாட்டோம். உலகத்துல நல்ல சபையில நாங்க உட்காரல, நல்லதை கேட்கல, அதனால எங்களால நல்ல செயல் செய்ய கிடைக்கல, அதான் இங்க வந்து சேர்ந்தோம் என்று சொல்லி நாளைக்கு மறுமையில கவலைப்படுவோம். நல்லதை கேட்டா தானே நல்ல அமல் செய்ய ஆசை வரும். இது நல்லது, இது கூடாது, இது ஹலால், இது ஹராம், இதை செஞ்சா அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், இதை செஞ்சா ஷைத்தான் அன்பு கிடைக்கும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிறத தெரிஞ்சா தானே நாம நல்லதை எடுத்து நடக்கும், பாவத்தை விடுவோம். அப்ப நல்லது தெரியவாது நல்லது கேட்கும். இந்த சபைகள் தான் அப்படியாப்பட்ட சபைகள். அப்ப ரப்புல் ஆலமீன் எங்களோட இறக்கப்பட்டு அடிக்கடி இப்படியாப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தாராண்டா நாங்க எவ்வளவு நன்றி செலுத்துறான்னு வீடா. அடிக்கடி மாஷா அல்லாஹ் இந்த ஊரை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து மாஷா அல்லாஹ் பல ஏற்பாடுகளை செய்யறாங்க. உம்மத்துக்கு நல்லது பேரு சேரணும், உம்மத்துக்கு சரியான வழிகாட்டப்படணும், இந்த ஊர் ஒரு தக்குவாதாரியான ஊராக மாறணும், பரக்கத் பொருந்திய ஊராக மாறணும். எந்த ஊர்ல தக்குவாதாரிகள் இருப்பாங்களோ எந்த ஊர்ல ஈமான்தாரிகள் தக்குவாதாரிகள் இருப்பாங்களோ அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலை திறந்து தாரதா குர்ஆன்ல சொல்லி. அப்ப உலமாக்கள் நிர்வாகிகள் நல்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்யறாங்க. இது ஒரு சிறந்த ஊராக மாறணும், எல்லாரும் நல்ல முயற்சி செய்யக்கூடிய மாறணும் என்று அல்ஹம்துலில்லாஹ் இப்படியாப்பட்ட ஏற்பாடுகள் அடிக்கடி நடக்குது. ஆனா வெளிநாடுகளுக்கு போனா அங்க தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா, நல்லதை படிக்கிறதுக்கு நல்லதை கேட்கறதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு உண்டு இல்லையே என்று கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த தீனுல் இஸ்லாத்தை 5 விடயங்களை மீது அல்லாஹ் அமைச்சு வச்சிக்க. முழு தீனுல் இஸ்லாமும் 5 விடயம். அது என்ன? ஈமானியாத், ஈமான் சம்பந்தப்பட்ட விடயம். நாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து பாடம் ஆயிக்கிறோம். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. இதை நம்பணும், இதை எப்படி நம்பணும் எல்லாம் படிச்சு. அடுத்த இபாதத், வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திக்ர், திலாவத், உம்ரா, நல்லமல். அடுத்தது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், பிசினஸ். அடுத்தது முஆஷரா, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளைகள். அடுத்து அஹ்லாக், மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை. முழு குர்ஆன் முழு ஹதீஸுடைய சாராம்சம் இந்த 5. நீங்க குர்ஆனை எங்க பிரட்டி பார்த்தாலும் இந்த 5 குளையும் தான் பேசும். குர்ஆனும் முழு ஹதீஸும் இந்த 5 குளையும் தான் பேசும். இந்த அடிப்படையில என்னுடைய தலைப்பாக நான் குடும்ப வாழ்க்கை, ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் எவ்வாறு நடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலும் என்கிறத கொடுக்கப்பட்ட நேரத்தில் சுருக்கமா பார்ப்போம். சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்களுக்கு அல்லாஹ் செஞ்ச ஆக பெரிய கிருபை தான் பெண்களுக்கு சுவர்க்கத்துக்கு போறது லேஸ். பெண்கள் சுவர்க்கத்துக்கு போறது ரொம்ப லேஸ். சோப்பே அல்லாஹ் வந்து தந்திக்கிறான். இந்த ஹதீஸ விளங்குனா எங்களுக்கு விளங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அல் மர்ஆ பெண் என்பவள் சல்லத் ஹம்ஸஹா 5 நேரம் தொழட்டும். ஆண்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் விடையலாம். தொழுகை எப்ப விடையலும்டா கோமாட ஸ்டேஜ், கோமா நிலைமைக்கு போனாதான் தொழுகைகளை விட்டு இல்லாம எல்லா பகதாலும் பட்டாடிக்கு வச்சுக்கி அசையலாத அப்பையும் தொழும். மார்க்கம் தொழுற முறையை சொல்லி தந்து புது எடுக்கலாம், ஒன்னும் செய்யலாம், அசையலாம், டைம் ஆயிட்டு தொழணும். அந்த நேர தொழுகையை அந்த இந்த முறையை தொழணும். அந்த முறை தொழாம மௌத்தானா தொழுகையை விட்ட குற்றவாளியாக கருதப்படுவார். தொழுகையை விடுறதுக்கு நோய் காரணம் இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு தனி தலைப்பாக பேசியிருப்பாங்க, இல்லாட்டி பேசுவாங்க. தொழுகையை பத்தி என்ன சொல்ல வர, 5 நேரம் தொழணும். ஒசாம ஷஹரஹா ரமலானுடைய நோம்ப நோக்கணும். கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவன் துவா காலாகி தா செஞ்சு எந்த பெண் வாழ்வாளோ, நாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்துகளை தெரியும் இல்ல? நபிமார்களுக்கு அடுத்து சிறந்தவர் யாரு? கருத்து வேற்றுமை இல்லையா? அவ்வளவு கேள்விப்படும். கியாமத்துடைய நாளையில சுவர்க்கத்துடைய 8 வாயில்களும் சொல்லுமா, என்னால நுழைங்க, என்னுக்குள்ளால போங்க, நீங்க போறதுல எனக்கு பெருமை. 8 வாசல்களும் அபூபக்கர் போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெண் இந்த தொழுது நோம்பையும் பிடிச்சிட்டு கணவனுக்கு சொல்லு கேட்டு கணவனுக்கு இத்தா செஞ்சு கணவனை மதிச்சு வாழ்வாளோ கையிலா அந்த பெண்ணை பார்த்து நாளைக்கு சொல்லப்படும், நீங்க விரும்பின வாசலால சுவர்க்கம் போங்க. என்ன அமல் செஞ்சு விடிய விடிய தொழுதா, வாழ்க்கை போல நோம்பு பிடிச்சா, ஒன்றும் திகில் செஞ்சா, புறானோதுனா. அதனால நான் சொல்ல வரல சரி அமலெல்லாம் விட்டுருங்க, இதை மட்டும் செஞ்சா போதும். சைத்தான் பொட்ட பக்கம் காட்டி மத்த பக்கம் கொண்டு போயிடும். அமல் செய்யத்தான் வேணும், செய்யற அளவுக்கு நன்மை எல்லா பாக்கியங்களும் இருக்கு, அதோட உதவி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மாத்துக்கிறது கிடையாது. இந்த ஹதீஸ் ஏதோ உணர்த்துது எங்களுக்கு. பரலான கடமைகளை செஞ்சுட்டு ஒரு பெண்மணி கணவனுக்கு இத்தால் செஞ்சு கணவன் பொருத்தத்தோட வாழ்ந்தா போற இடம் சுவர்க்கம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, திருமிதி ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத், ஐயுமா இம்ராஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராலின் தഖலத்தில் ஜன்னah. எந்த ஒரு பெண் மௌத்தாகிறா, அந்த பெண்ணுக்கு மௌத்து வருகிறது எந்த நிலைமையிலா, கணவனுமோ அவ பொருந்தி கொண்ட நிலைமையில. கணவன் பொருத்தத்தோடு ஒரு பெண்மணி உலகத்திலிருந்து போற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல சுவர்க்கம் போவா, அது சுவர்க்கம் கிடைக்குமா, ஈக்கும் சுவர்க்கம் நுழைஞ்சிட்டா தஹலத்தில் ஜன்னah, அந்த பெண்மணி சுவர்க்கம் நுழைஞ்சிட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. இதுக்கு மாற்றமாக இன்னும் ஒரு ரிவாயத், அதே திருமிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவா இருக்கு. ஐமா இம்ராஅத்தின் மாத்தத், ஒரு பெண்ணுக்கு மௌத்து வருது, வ ஸௌஜுஹா அன்ஹா ஸாஹித், கணவனுமோ அந்த மனைவி மீது அதிருப்தி அடைஞ்ச நிலைமையில, கோபப்பட்ட நிலைமையில, வெறுப்பான நிலைமையில எந்த பெண்ணுக்கு மௌத்து வருமோ அவள் நரகம் நுழைஞ்சிட்டான்னு சொன்னாங்க சொல்லலாம். பொருத்தத்தோட மௌத்தான சுவர்க்கம், மாத்தமா மௌத்தான நரகம். அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றுதான். மனைவி நேரத்தோட மௌத்தானா கணவன் மன்னிக்கிறதுக்கு துவா செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. கதிர நியமபாத ஜவாலிகா இல்லாம போன பிறகு அருமை விளங்கும். யாழ என்ன மனைவியை மன்னிச்சிரு, நானும் மன்னிச்சுட்டேன், சுவர்க்கத்தை கொடுத்துரும், அந்தஸ்துல கொடுத்துரும், கபர பிரகாசமாக்குவேன்னு சொல்லி மனைவி துவா கேட்பா, கணவன் துவா கேட்பாரு. சும்மா சரி கணவன் மொத்த போய்தான் கோபப்பட்ட நிலைமையில, வெறுப்படைஞ்ச நிலைமையில யாரு மன்னிக்கிற? ஒரு நாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு போய்த்திருந்தா போல, அங்க வச்சு ஒரு வாலிபர் கடைசி கட்டம் போய்த்துக்கனையும் கால் வந்துச்சு, அவருக்கு கடுமையா இருக்குது அப்படின்ட்டு விடக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போய்த்தா கடைசி கட்டம் போது கண்ணை கசக்குறோம், மனைவி பக்கத்துல இருந்து கத்துறா, நீ திரும்பி எலும்பி வா, நான் நல்லா நடப்பேன்.
திரும்பி வா, நல்லா நடப்ப. ஏழுமா வரையிலுமா. இங்கே நாங்க சில ஜனாசாக்கள்ல பார்ப்போம், கடைசியா தூக்க முன்னால மனைவியை கூட்டிட்டு வருவான் காட்டுறதுக்கு. அப்ப கதறுவா, மன்னிச்சுக்கலுங்க, உங்களுக்கு சொல்ல கேட்கல, நல்லா நடக்கல, என்ன மன்னிச்சிருங்க. ஜனாசாட்ட மன்னிப்பு கிடைக்குமா? கூட்டாளி மகள பக்கத்துல இருந்து கூட்டி வாங்க, வாங்க வாங்க, சரி சரி, அல்லா அவங்கள மன்னிச்சிருவான், ரூம்ல கூட்டிப்பாங்க. இப்படி சொன்னதால மன்னிப்பு கிடைச்சிருமா? அதனால தாய்மார்களும் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, தாய்மாருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு செகண்ட் கூட கணவன் அதிருப்தியோட மகள் நீ இந்த பூமிக்கு மேல வாழ்ந்துடாது. அந்த செகண்ட் கணவனுக்கு மௌத்து வந்தா அவனோட நிலைமை அவ்வளவு. அந்த செகண்ட் கணவன் மௌத்தாயிட்டா மன்னிக்கிறது யாரும் இல்லை. ஏண்டா ஒரு பெண் அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைகிறது கணவன் பொருத்தம் கிடைச்சாதான் அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கும். கணவன் பொருத்தம் இல்ல, இவர் விடிய விடிய நின்று வணங்குறா, பகலெல்லாம் நோம்பு பிடிக்கிறா, தலக்கா தான் தர்மம் செய்யறா, இவருக்கு கஷ்டம் அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடை. கணவன் திருப்தியில அல்லாஹ்வுடைய திருப்தி, கணவன் அதிருப்தியில அல்லாஹ்வுடைய அதிருப்தி. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு ஆண் அதே பெண்களை விலையும் கொள்ளணும். உங்களோட கணவன் சுவர்க்கத்துக்கு போகணும்டா, உங்களோட பொருத்தத்தை மாத்திரம் அடைஞ்சு சுவர்க்கம் கிடைக்காது. அவங்கள பெற்றோர் கோவிச்சுட்டாங்கண்டா அல்லாஹ் கோவிச்சிருவான் கணவன். இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைக்கான காரணங்கள் இதுவும் உண்டு. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால கணவனை உம்மா விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி. பெரியானியா முடிக்க சொல்லி அனுப்புற, கூட்டாளி மாறும் செல்ற, எப்படி சரி கைக்குள்ள போட்டுக்கோ, இல்லாட்டி எல்லாத்தையும் அங்க கொண்டு கொட்டிடுவாரு, அங்க செலவழிச்சிருவாரு. நல்லா விளைங்கோங்க தாய்மார்கள். சில தாய்மார், சில மனைவிமார் கணவன்மார பார்த்து செல்ற, எல்லாத்தையும் உம்மா உம்மான்னு சொல்லி கொட்டிட்டு இருக்கிறீங்க. இங்க உமர் பிள்ளைக்கு உங்களுக்கு விளங்குது இல்லையா? மார்க்கம் தீனுல் இஸ்லாம் எல்லாத்துக்கும் வழிகாட்டு. இந்த தீனுல் இஸ்லாம் வெறுமனே தொழுகையும் நோம்பையும் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் காட்டி கொடுக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னா, தரத்துக்கும் அலல் மஹத்தத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை ஒரு திட்ட தெளிவான ஒரு தெளிவுல விட்டுட்டு போறேன். அட இரவும் பகல போனேன்னு சொன்னாங்க. இல்ல தெரியல, சொல்லப்படல, ஒன்று கிடையாது, எல்லாம் சொல்லப்பட்டு. ஒரு ஆண் முதலாவது செலவழிக்கணும் தனக்கா, இரண்டாவது மனைவி, மூணாவது பெற்றோர், நாலாவது தான் பிள்ளைகள். மூணாவது பெற்றோருக்கு செலவழிக்கும். ஒரு ஆம்பளை பிள்ளை பொறுப்பு, அம்மா அப்பா பார்க்கிறேன், அம்மாவுக்கு தினம் கொடுக்கிறேன், கவனிக்கிறேன், பார்க்கணும். அவரு இன்றைக்கு சில பெண்கள் கணவன்மாரை அடக்கி குத்து வார்த்தைகளை சொல்லி நோகடிச்சு உமா விட்டு பிரிச்சு வச்சுக்கி, உமா பத்திய வெறுப்பை உண்டாக்கி வச்சுக்கி, உமாட்ட போறதை தடை செஞ்சு வச்சுக்கி. நீ அப்படியாப்பட்ட ஒரு பெண் இருக்கிறான்னா அவள் உண்மை கணவனோட இறக்கமே இல்லை. அவள் கணவனை வச்சுக்கிறாள் சல்லிக்காக, வெறும் ஆசைக்காக. உண்மையான கணவனோட இறக்கமண்டா அந்த பெண் ஆசைப்படுவாள், என் கணவன் சொர்க்கவாதியா போகும். இந்த உலகத்தை இந்த பிரிவு அல்லாட பொருத்தத்தோடு பிரியும். இதான் உண்மையான அன்புக்குரிய அடையாளம். அப்ப எதை பாப்பா? என் கணவனுக்கு அல்லாட பொருத்தம் கிடைக்கணும், பெற்றோட பொருத்தம் கிடைக்கும். கணவன் உமாட்ட போட்டு அனுப்பி வைக்கணும். போங்க, உமா பாத்தீங்களா, கேட்டீங்களா, எப்படி இருக்கிறா, கொடுத்தீங்களா, திண்டாவா என்று கணவனுக்கு ஆர்வம் ஊட்டி மாட்டு அனுப்பி வைக்கணும். போகாத கணவன், அதுதான் உண்மையான கணவன் மீது இருக்கக்கூடிய அன்பு. இன்றைக்கு அதுக்கு மாற்றமாக ஏராளமாக இருக்கிறதுனால சிலத்துல மாமி மருமகளோட வெறுப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதோ அலசி ஆராய்ச்சி பார்த்தா
அங்க முடியும் இதுல அமைஞ்சு இதெல்லாம். அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதி பெண்களை சொல்லுவான்னு கேட்டாங்க. பல விஷயங்கள் அந்த ஹதீஸ்ல வருது. அல்லாஹ்வோட பாதையில போறவங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் நான் சொல்லுவாங்க சொல்லியிருக்கேன். அலா அக்பிருக்கும் பினிசாஇக்கும் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு போற பெண் உங்களுக்கு சொல்லவா சொன்னாங்க. பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், சுவர்க்கவாதி பேர் சொன்னாங்க. அல் வதூத் அல் வலூத், அல் வதூத் அல் வலூத். எந்த பெண் கணவனோட ரொம்ப ரொம்ப இரக்கமாக இருப்பாங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கிற விடயத்துல இந்த அலட்சியம் செய்யாமல் இருப்பாங்க. குடும்பம் அண்டா அது இது வரத்தான் செய்யும். குடும்பம்டா அப்படி இப்படி வரும், இதங்கும். மன்னிச்சு விட்டு கொடுவ கணவனால வரும், சில டைம் மனைவியால வரும். வராட்டி மனுஷன் இல்லையே, அதை எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி மன்னிக்கணும், என்ன செய்யணும். இந்த ஹதீஸ்ல வருது, உங்க கணவனாலேயோ மனைவில சரி, கணவனால பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனைக்கு காரண கருத்தாரு கணவன் தான் என்று இருந்தாலும் கூட எந்த பெண் கணவன் கைய பிடிச்சி சுருமாயிட்ட கண்கள் நிம்மதியா தூங்காது, நீங்க என்ன மன்னிக்காத வர என்ன மன்னிச்சிருங்க அவன் என்ன, நீங்க என்ன மன்னிக்காம எனக்கு நிம்மதி இல்லை, நீங்க மன்னிக்காம எனக்கு தூக்கம் போகாது, நல்லா மன்னிச்சிருங்க. எந்த பெண் கணவன் மன்னிப்பு கேட்பாளோ சொன்னாங்க சுவர்க்கவாதி பெண்ணை பார்க்கணுமோ இந்த பெண்ணை பார்த்து. இதை விட்டுட்டு மூஞ்சிய சுருட்டி வச்சுக்கொண்டு அங்க போல எடுத்து உமாட்ட சொல்லி தாத்தரை சொல்லி மைனிக்கு சொல்லி கூட்டாளி சொல்லி பாரு இவரை இப்படி அப்படின்னு கணவனை சீரழிக்கிறவள் அல்ல சொர்க்கத்துக்கு போற. இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார் அவங்க செய்யற பாவத்துல விடாக்குடியாக இருக்க காரணம் மனைவி. இவ சீரழிச்சு முடிஞ்சு, இவ அவருக்கு தெரியும் நான் குடியானேன், நான் இப்படியானவன், எல்லாருக்கும் சொல்லியாச்சாங்க. இது அழகான முறையில் அணுகி கைய பிடிச்சு அழுது ரப்புக்கு முன்னாலே அழுது இருந்தா அவர் எங்கேயோ மாறிட்டார். சீரழிச்சு முடிஞ்சு இப்ப திருத்த பார்த்தா அவர் பார்க்கற இப்ப முழுவதுக்கும் தெரிஞ்சான மோசமானவர். அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க ஒவ்வொருவரும் சுவர்க்கவாதி பெண்ணாக மாற முயற்சி. இது சோதனை, எக்ஸாம், அது ஒன்னாவது விளங்கும். இந்த குடும்ப வாழ்க்கை எல்லாம் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சுருக்கமா சொல்றான். எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குதோ, எதெல்லாம் அனுபவிச்சீங்களோ அனுபவிக்க இருக்கிறீங்களோ, இல்ல எதுக்கு தெரியுமா உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், லேபிளுக்கும் பீமாத்தா, உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அனைத்தும் உங்களை சோதிக்கிறதுக்காக. கணவனால மனைவிக்கு சோதனை, மனைவியை வச்சு அல்லாஹ் கணவனை சோதிக்கிறான். பிள்ளைகளை வச்சு பெற்றோரை சோதிக்கிறான், பெற்றோரை வச்சு பிள்ளைகளை சோதிக்கிறான். முதலாளி வச்சு தொழிலாளியை சோதிக்கிறான், தொழிலாளியை வச்சு முதலாளியை சோதிக்கிறான். இவர் எப்படி நடக்கிறாரு முதலாளி தொழிலாளியோடு? தொழிலாளி என்ன செய்யறாரு? களவு செய்யறாரா, மோசடி செய்யறாரா? அவனை இவர்கிட்ட தொழிலாளியாக்கி அவனை சோதிக்கிறான். பிள்ளைகளை கொடுத்து எப்படி வளர்க்கிறா, என்ன செய்யறா, ஈமானோட வெக்கத்தோட கொடுத்த பிள்ளையோட நிலைமை எப்படி சோதனை. இது லேசி கேள்வி கணக்கி. அப்ப கணவன் அல்லாஹ் தான் எங்களை சோதிக்கிறான். எப்படி நடக்கிறோம், பிரமணி ஆசையை பூர்த்தி செஞ்சோம், அவர் சம்பாதிச்சா திண்டோம், குடிச்சோம், வாழ்ந்தோம், முடிச்சு கொடுத்தோம், மோத்தா போனோம் இல்லை. இது தீன்ல ஒரு முக்கியமான ஒரு அம்சம், முக்கியமான ஒரு அம்சம். சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுக்குரிய ரோல் மாடல் யாருண்டா சஹாபா பெண்மணி, நபியுடைய மனைவிமார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க. பாத்திமா நாயுடைய கண்ணெல்லாம் மஞ்சளிச்சு சரியான வருத்தம். வந்து கேட்டா உங்களுக்கு என்ன சொல்லு, ஏன் இப்படி இருக்கிறீங்க? இல்ல பாத்திமா சொல்லுங்க, என்ன நடஞ்சு உங்களுக்கு? ரலியல்லாஹு அன்ஹு வரலாம் கேட்கறதுக்காக சொல்றேன். சாப்பிட்டு பல நாள் ஆச்சுது,
நின்று கொள்ள கூட முடியுதில்லை, சரியான வருத்தம் ஆகிக்குது அப்படின்னா. அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அண்டைக்கு போயிட்டு தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சி அதுல கிடைக்கிற கொண்டு வந்து சாப்பிட கொடுப்பாங்க. அதான் அவங்களோட வாழ்க்கை. நீங்க இதை கொஞ்சம் சொல்லிக்க கூடாது, என்னட்ட நான் ஏதாவது கொண்டு செஞ்சு தந்தீப்பேன் தானே. பாத்திமா நாயகி சொன்னாங்க, நீங்களுமோ வாப்பாவோட தீனுக்காக அந்த ஹிதமத்துல உதவியா இருந்துட்டீங்க, தீண்ட விஷயத்து நம்மள எப்படி போய் சாப்பாடு கேட்க ரைட் இருக்கி. ஏன்னா முடிக்க சொல்ல தின்னத்தாரு, உண்ணத்தாரு, உடுக்கத்தாரு, இருக்க இடந்தாரு, தீன பாதுகாப்பு என்று சொல்லித்தான் முடிய பிடிச்சி பொறுப்பெடுக்கிறோம். அப்ப பாத்திமா நாயகி சொன்னாங்க, அலியே ஏண்ட வாப்பா என்ன உங்கள்கிட்ட அனுப்ப சொல்லு. சல்லல்லாஹு பாத்திமா நாயகி அனுப்பி வச்சான். என் வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உங்கள்கிட்ட அனுப்பத்துல எனக்கு புத்திமதி சொன்னாங்க. இன்றைக்கு புத்திமதி எப்படி சொல்ற? போங்க, இது பாருங்க, என்னையும் டடா கோலோடு தாங்க, டடா பாத்துக்கிறது. பாப்பாட்டு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறது. இப்படி சொன்னவங்க எத்தனை பேர் வச்சு பார்த்துக்க நிக்கிறாங்க வீட்டு. இன்னும் கரஹானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க. பாத்திமா நாயகி சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு எதை கொண்டு உங்களுக்கு தருவாரோ அதை கொண்டு போதுமாயிக்கோங்க, எந்த ஒன்றையும் கேட்டு போவாதீங்க. எந்த ஒன்றையும். இன்றைக்கு நிலைமை எப்படி? ஆடம்பரமான வாழ்க்கை. இன்றைக்கு ஒருத்தரும் மத்தவனை பார்த்து அதை மாதிரி வாழணும்னு ஆசைப்படும். இன்றைக்கு ஏராளமான கணவன்மார் கடனாளியாக காரணம் மனைவி. வட்டி கடனுக்கு போக காரணம் மனைவி. உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுல ஏதாவது சாமான் வாங்கிட்டா இந்த ஸ்டார்ட் என்ன பாருங்க, இங்க வாங்கிறாங்க, சொல்லி பாக்குற வருவது இல்லையா, நீங்க எல்லாம் ஆம்பளையா, உங்களுக்கு முதுகு எலும்பு இல்லையா, முதுகு எலும்பு இல்லையா, பாருங்க அவர்களாம் வாங்கி தர்றாரு தானே, உங்களுக்கு இப்படி ஒண்ணு கொண்டு வர இயலாதா? ஒரு ஸ்டைல்ல ஒரு ஊர்ல ஒரு ஸ்டைல்னா போ. இந்த குத்து வார்த்தைகளை தாங்கி கொள்ளலாம். என்ன சரி தொலைஞ்சி சாமான பணத்தை வச்சிருவோம். மக்கள்கிட்ட கடன் எடுத்து இப்ப ஏலாம் இது வட்டிக்கு சரி எடுப்போம். யாரை திருப்திப்படுத்த? மனையில வாயப்பட்டது. சகோதரிய தாய்மார்களே, இருக்கிறத வச்சு போதுமாக்கி கொண்டா கடனாளி ஆகிக்க மாட்டார். குடும்பத்துல டென்ஷன், பிரச்சனை, அவருக்கு வருத்தம், குடும்பத்துல பிரச்சனை. காரணம் இருக்கிறத வச்சு போதுமாக்கி கொள்ளப்படும். இது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகிறதுக்கு முக்கியமான. இதே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் காலையில் எழும்புறாங்க. பாத்திமா நாயகிக்கு சரியான காட்சி. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி மஸ்ஜிதுக்கு போயிட்டாங்க. ஃபஜ்ரெல்லாம் தொழுதுட்டு வராங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாப்பெணிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன பாத்திமா அவளுக்கு சுகம் இல்ல? ரலியல்லாஹு அன்ஹா இல்ல, நான் அல்லாஹ்வோட கடமையை முடிச்சுட்டு கணவன் கடமையை செஞ்சுட்டு இருக்கிறேன் சொன்னா. இதை சொல்லியிருந்தா நான் ஏதாவது பாத்திப்பேன். இந்த காய்ச்சலோட இந்த கஷ்டத்து என்னத்துக்கு இது? பாத்திமா நாயகி சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் அல்லாஹ்வோட கடமையை முடிச்சுட்டு கணவன் கடமையை செய்யறேன். இதனால என் காய்ச்சல் சுகமாகுமே தவிர இதால நோய் கூட. அல்லாஹ் இதை ஷிஃபா வச்சுங்க. கணவன் ஹிதமத் செய்யறதுல ஷிஃபா. சரி, எனக்கு இப்படி ஹிதமத் செஞ்சு நிக்கிற நேரத்துலதான் என் மௌத்து வருமாக இருந்தா இதோட சிறந்த மௌத்து இல்லைன்னு சொன்ன. சொர்க்கத்துக்கு போற வழி கணவன் பொருத்தம். கணவனுக்கு கனிவிட செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு மௌத்து வருமாக இருந்தா இதோட சிறந்த மௌத்து இல்லை. அதனால சகோதரிகளே, தாய்மார், நாங்க ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும் கணவன் பொருத்தத்தோடு. அதனால நான் சொல்ல வரையில அவர் பாவத்தை எல்லாம் செய்ய சொல்றாரு, பாவத்தை பார்க்க சொல்றாரு, கேட்க சொல்றாரு, சும்மா ஆம்பளையோட சகஜமா பழக சொல்றாரு, இணங்க சொல்றாரு, இதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நீங்க செய்யுங்கன்றதை சொல்ல வரையில. லா தாஅத ஃபீ மஅசியத்தில் காலிக், ரப்புக்கு மாறு செய்யறதுல யாருக்கும் வழிபட தேவையில்லை. எந்த பெரிய அவுளியாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், யாருக்கும் பாவத்தை தாத்து இல்லை. அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுல யாருக்கும் வழிபட தேவையில்லை.
அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியாப்பட்ட கணவன்மாரை பத்தி சொன்னாங்க. சலாசத்துல யதுகுலூனல் ஜன்னah, 3 பேர் சுவர்க்கம் போக மாட்டாங்க. அதுதான் முதுமின் ஹம்ரின், போதை வஸ்து பாவிப்பவன், ஆக்குலி வாலிதை, பெற்றோரை நோகடிக்கிறவன். அடுத்து சொன்னா அத்தையூஸ், ரோசம் கெட்டவன். ரோசம் கெட்டவன்டா யாரு? அல்லது யுக்கிரு ஃபி அஹ்லி அல் ஹபஸ், குடும்பத்துல பாவம் நடக்குது, மனைவி அசிங்கத்தை பார்த்துட்டு இருக்கிறா, பிள்ளையில அசிங்கத்தை பார்த்து கொண்டு, மனைவி சகஜமா அந்நி ஆண்களோட பேசி உரையாடி கொண்டு பள்ள காட்டி கொண்டிருக்கிறா, இதையெல்லாம் பார்த்து பள்ள காட்டிக்கின்ற எந்த கணவன் நிற்கிறான் ரோசம் கெட்டவன், அவன் சுவர்க்கம் போக மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல வருது. அப்ப அதனால பாவம் நடக்குது, பாவத்துக்கு விட்டுட்டீங்கிறாரு, இதுக்கு இத்தாஅத் இல்ல, மற்ற அனைத்திலையும் அவருக்கு வழிபடணும் கணவனுக்கு. அதுலதான் எங்களோட சுவர்க்கம். அந்த இதுல நாங்க ரொம்ப பேணுதலாக இருக்கணும் பெண்கள். இன்னைக்கு மஹரம் வேண்டது அது இது, கொரோனாக்கு முன்னால பர்தாவோட பக்குவமா இருந்தவங்களும் அதுக்கு பின்னால அப்படி இப்படி ஆவி சில கொரோனா கடத்திட்டாங்க. மஹரம் வேண்ட இல்லாம போய்த்து சில கோல் வரும், வாப்பா மௌத்தோ உம்மா இத்தால இருக்கிறா, யார பார்க்கலாம் யார பார்க்க கூடாது. அது அப்படிங்க இத்தாலிக்க யார பார்க்கணும், எங்கேயும் இல்லை. உயிரோட இருக்க சொல்ல, கணவன் உயிரோட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, கணவனை நீங்க கைப்பிடிக்க முன்னால இருந்து நீங்க பருவ வயது அடைஞ்சதுல இருந்து யார பார்க்கறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சதோ அவங்கள தான் பார்க்கலாம், அவங்களோட பேசலாம், கதைக்கலாம். மற்றவங்கள சகஜமா பேசி கதைச்சேடு கேலாம். அவங்க பேசுறேன்டாலும் இது பள்ளியில மாத்திரம் திரையெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். குர்ஆன் எப்ப இப்படித்தான் சொல்லுது, வயா சாத்துமூஹுன்ன மத்ஆன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். யார பார்த்து அல்லாஹ் சொல்றான்? உம்மஹாத்துல் முஃமினீன், நபியுடைய மனைவிமார்கள், மூமின்களோட தாய். யாரும் அவங்கள மறுமணம் முடிக்க முடியாது. நபி மௌத்தானுக்கு பின்னாலே முடிக்கல யாரும் அவங்கள. அவங்கள்ட்ட போய் தேலா கேட்கிறதா இருந்தாலும் திரைக்கு பின்னுக்கு இருந்து கேளுங்க. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், யா நிஸா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸா இன் தகைதுன்ன ஃபலா தக்லஅன பில் கௌல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரض وقلن قولا معروفا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. நபியுடைய மனைவிமார்களே கூப்பிடுறாங்க, யா நிஸா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிஸா, நீங்க ஏனைய பெண்களை மாதிரி இல்ல, நீங்க நபியுடைய மனைவி. மனைவி என்கிறதுனால நீங்க சிறந்தவர்கள் ஆகிவிட முடியாது. இனித்த கை துண்ண உங்களாக தக்குவா இருக்கும். தக்குவா இருந்தா எப்படி தெரியுமா நடக்கணும்? ஃபலா தக்லஅன பில் கௌல், அந்நிய ஆண்களோட பேச வேண்டிய நிர்பந்த நிலைமை உண்டானா, அந்நிய ஆண்களோட பேச வேண்டிய நிர்பந்த நிலைமையில் உண்டானா உங்களோட வார்த்தையில நீங்க மெல்லினம் காட்ட வானாம். இரிச்சு கொண்டோ சிரிச்சு கொண்டோ பல்ல காட்டி கொண்டோ கணவன் கூட்ட வாங்க இருங்க டீ குடிச்சிட்டு போ, எந்த அனுமதியும் கிடையாது. நீங்க கூப்பிடையில கனவை ஏசினாரா அடிச்சாலும் அவங்களுக்கு சுவர்க்கம். ஏன் கூட்டாளி எவ்வளவு கூப்பிடல வைக்கல பரவாயில்லை. இன்றைக்கு சிரிக்க பேய்த்து பல மிஸ்கோல்ல போனவங்க ஏராளமாயிக்கிறான். அது மிஸ்கோல் அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுல நீங்க கேள்விப்பட்டுக்கொண்ட ஷைத்தான் எங்கே இருக்கிறான். நீங்க அந்நிய ஆண்களோட பேச வேண்டிய நிர்பந்த நிலைமை உண்டானாலும் நீங்க வார்த்தையில மெல்லினம் கேட்டும். ஒருத்தர் கேட்கிறார், இருக்கிறார் அப்துல்லா, இல்ல அவ்வளவு இல்ல, அது எப்படி கடினமான குரல சொல்லுங்க. இன்றைக்கு சும்மா நேரத்துல வீட்டுல கடினமா இருந்தாலும் வேற ஆம்பளை அதை சாஃப்டா தான் பேசு. ஒரு ஆணுக்கு மாத்து சொல்லிடால என்ன தெரியுமா சொல்றான்? உள்ள நோய் பிடிச்சவனும் வீட்டுக்கு வருவாங்க, பாவ சிந்தனை உள்ளவங்க வருவாங்க.
நீங்க பல்ல காட்டி இழிச்சு பேசினா அவங்கள தவறு செஞ்சு உங்களையும் தவறுக்குள்ளாக்கிடுவாங்க. அதனால கவனம். யாரை பார்த்தா சொல்றான்? உம்மாத்துல் மோமினீன். அவங்களுக்கே இந்த புத்திமதி, நாங்க எங்க? அல்லாஹ் இப்ப சொல்லிதான் வீட்டுல அடங்கி ஒடுங்கி இருங்க. அது அவங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. அதெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு. வெளியில போகணுமா உன அழகு அலங்காரங்களை காட்டிக்கொண்டு போவாங்க. தபரத்தில் ஜாஹிலியத்தில் உள்ள எந்த அளவுக்கு என்ன ஷைத்தான் நீக்கிறானே. ஷைத்தான் ஒரு பெண்ணு திரும்பியில வரக்கூடிய ரிவாய் அந்நிய ஆண்ட பார்வையை அலங்கரிச்சு காட்டுறான். ஹதீஸ்ல அவ எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் போனா அவட அசைவுல இந்த அனைத்தையும் ஷைத்தான் அலங்கரிச்சு காட்டுறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வெளியில போகும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாடு அடையாளத்தில் உண்டு. அது சொன்னாங்க, நான் அவங்கள பார்க்கல, நான் அவங்கள அதனாலையும் காணையில நான் வருவாங்க. அவங்க நரகவாதி. அவங்க சின்சானி மினாலின் நரகமா ரெண்டு கூட்டத்தை நரகவாதி. நான் அவங்கள பார்க்கல. கோபமா சியாத்துக்கு அதனாவில் பக்கர் அதுல ஒரு கூட்டம் தான். அவங்க தங்களோட கையில ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவிகளை வச்சுக்கொண்டு மக்களை அடக்கி ஆண்டு கொண்டு இருப்பாங்க. அடுத்தது ஒன் இசா உன். அதுக்கு உதாரணம் மாட்டுடைய வாழ் மாட்டோட சேர்ந்திக்கிற மாதிரி அந்த பவர் இந்த பவர் அதெல்லாம் வச்சு அடக்கி ஆள்வாங்க மக்களை. அடுத்த ஒன் இசா உன் பெண்கள். எல்லா பெண்களும் நரவாதியா? நவுதுபில்லா இல்ல. எப்படியாப்பட்ட பெண்கள்? காசியா துன் ஆரியார். ஆடை அணிந்தும் அணியாதவர்கள். மா இலாத்தும் முமீலா. ஆண்களின் பக்கம் சாய்வார்கள். ஆண்களுடைய பார்வையை தங்களின் பக்கம் சாய வைப்பதற்காக பலவிதமான தந்திரங்களை கையாளுவார்கள். ஒரு குதிரை வேகமாக போனாத திமில் அங்கே இங்கே ஆடி அசைற மாதிரி தலையில விதவித முடிகளை வச்சு கட்டிப்பாங்க. நடக்க சொல்ல அங்கே இங்கே ஆடி அசை. பாக்குறோம் சீலத்துண்ட போட்டு தலையில போறா 2 குத்துக்கு அது கழுத்துக்கு வந்து விழுந்துருது, நிக்குது. அன்றைக்கே சலலாசம் வர்ணிச்சான். ஆடை அணிந்தும் அணியாதவர்கள். இதுக்கு முஹத்திஸிங்க கொடுக்கக்கூடிய விலகு இறுக்கமான ஆடை, குட்டையான ஆடை, மெல்லிய ஆடை. இது நிர்வாணத்துடைய மறுபெயர். அபாயா வாங்கி லூசா 2 சைட்டை அடிச்சு இறுக்கிதான் இதனை போறவன் பார்வையை எங்களின் பக்கம் திருத்துற. அதான் மாயிலாத்தும் முமியில. அல்லாஹ் பாதுகாத்து. என்ன சொல்ல வாரேண்டா, தலைப்பு வந்து கணவனுக்கு இத்தா செய்யுங்க, பாவத்துல இத்தாத்து இல்ல, இதையெல்லாம் செய்ய சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்து பள்ள காட்டிக்கு நிக்கிறான்னு அவர் நரகம் போவாருன்னு தெளிவா ஹதீஸ் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப இந்த விஷயங்கள நாங்க பக்குவமா பேண பிள்ளைகள் பழம். உம்மா மகரம் பேணி காட்டி கொடுக்கும். நாங்க அடிக்கடி துவா செய்யறோம். என்ன துவா கேட்கிற? எல்லாரும் இந்த துவாவை கேட்கிற, பிள்ளைகளுக்கு கேட்கிற துவா என்ன துவா? குர்ஆன் அல்லாஹ் படிச்சுட்டாங்க, நல்லடியாருக்கு கேட்பாங்களாம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், மனைவி கேட்கிறா கணவன் கேட்கிறா மனைவியால கண் குளிர்ச்சி ஆக்கிட்டா. மனைவி கேட்கிறா, என் கணவனை கண் குளிர்ச்சி ஆக்கிட்டா, என்னோட பிள்ளைகளை எங்களை கண் குளிர்ச்சி ஆக்கிட்டா. இந்த கண் குளிர்ச்சிங்கிறது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர் செய்றாங்க. கண் குளிர்ச்சி என்ன? என் வீட்டுல டிகிரி முடிச்சு, அது முடிச்சு, பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு, சொத்து செல்வத்தோட இதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதா? இதான் கண் குளிர்ச்சி? என்னோட பிள்ளைகள் அல்லாஹுடைய கட்டளையில எடுத்து நடக்குது, நபியோட சுன்னாக்கள் எடுத்து நடக்குது, பாவத்துல தவறுது கொள்ளுதோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை சரிவர நிறைவேற்று, இதை பார்த்து கண்ணால பார்த்து உள்ளம் குளிரும். இதைத்தான் அந்த துவா கேட்குது. இன்னைக்கு நாங்க அது கிடைச்சிடா குர்ரத்தாயின். இது இல்ல குர்ரத்தாயின், இதுல ஓட்டை, தொழுகை இல்ல, அமல் இல்ல, பாவத்துல. இது இந்த பாட்டு மட்டும்தான் பிள்ளைகளை கேட்குது. அடுத்த பாட்டு என்ன? வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. என்ற பிள்ளைகள் தக்வாதாரிகளாகிறதுக்கு எங்களை ரோல் மாடலாக, ரோல் மாடலான உம்மாவாக, ரோல் மாடலான வாப்பாவாக,
ரோல் மாடலான ஆசானாக, ரோல் மாடலான ஆசிரியராக, ரோல் மாடலான ஊர் தலைவராக யா அல்லாஹ் எங்களை ஆக்கு என்கிறதான். உள்ள நாளைக்கு சொல்லணும், மகள் சொல்லணும், நான் மாமியோட எப்படி நடக்கணும் என்கிறது நான் இந்த உம்மாட்டேந்து படிச்சேன். இந்த உம்மா வாப்பம்மாவோட இப்படித்தான் நடக்கும் நல்ல முறையில். இத நான் உம்மாட்டேந்து படிச்சேன். குடும்பங்கள்ல சேர்ந்து நடக்கணும் என்கிறது நான் உம்மாட்டேந்து படிச்சேன். உள்ள சொல்லும் தஹஜ்ஜத்தை நான் உம்மாட்டேந்து படிச்சேன். காலை மாலை அவுராத உம்மாட்டேந்து படிச்சேன். உம்மா தொழுது திக்ர் செய்வாங்க, இதை நான் உம்மாட்டேந்து படிச்சேன். இதை நான் வாப்பாட்டேந்து படிச்சேன். சதக்கா கொடுக்கறது நான் வாப்பாட்டேந்து படிச்சேன். முன்பின் சுன்ன தொழுத வாப்பாட்டேந்து உள்ள சொல்லணும். இதான் வஜானல் முத்தகீன இமாமா. நாங்க ரோல் மாடல் ஆகிக்கணும் பிள்ளைகள். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சரி, கேஸ்ல வருது வந்து ஒரு கேஸ், பாலையிலா நான் விட போறேன், என்னை எப்படி சரி பிரிச்சு விட்டுருங்க. அப்பெல்லாம் அப்பா அம்மாவோட வர சொல்ற வந்து பேசுனா அது சொல்லிட்டு ஏன் விட போறீங்க? இல்ல அவரு வந்து ரமலான் மாசம் எனக்கு இத்தனை வகையான சோட்டை செஞ்சு வைக்க சொன்னா 7 மணி புள்ள வயிற்றுல கஷ்டம், கொஞ்சம் செஞ்சு வச்சேன். வந்தவரத்துல கேட்டார், எல்லாம் அடிச்சாரு, அடிச்சு புள்ள கலந்து நைகனோட வாழை. சரி, அப்புறம் அவரையும் அடுத்த நாள் கூப்பிட்டு 2 பேரையும் வச்சு பேசினா அவன் அழுகுறான். நான் அடிக்கோண்டு அடிக்கிறது என்ன பிரிச்சு விட்டுறான், எனக்கு இவள் தான் வேணும். அப்பயே அடிச்சா, இல்ல வாப்பா நான் சின்ன இதுதான் பார்த்த விட்டேன், பாப்பா அம்மா கட்டிக்கிற ஏசுற அந்த பழக்கத்துல எனக்கு வந்து அப்படியே மாதிரி ஒருத்தர் வந்து அதத்தை எனக்கு இவரோட வாழையா இப்படி சரி பிரிச்சே மதிக்கிறாள் இல்ல ஏசுறா அதங்கிற அசிங்கமான வார்த்தையெல்லாம் ஏசுறா, எனக்கு இருக்கிறா என்ன பிரிச்சு விட்டுங்க, நான் பிரிய போறேன். 2 பேரும் இது வேற 2 பேரும் கூட பேசா அவள் அழுறா, என்ன அல்லாக்கா பிரிச்சுறான், எனக்கு இவரு தான் வேணும், இவரோட நல்ல ஒருத்தர் எனக்கு இல்லை. அப்பயும் இப்படி செஞ்சாய். இதைத்தான் வீட்டுல சின்ன உமா வாப்பாக்கு ஏசுற, பாரவங்க எல்லாம் குறை சொல்ற, இதைதான் சின்னையில இருந்து பார்த்து அதான் எனக்கு வந்துட்டு. அப்படி நாங்க யோசிக்கிறோம், நாங்க எதுக்கு ரோல் மாடல் ஆகிக்கிறோம்? இந்த பிள்ளைகள் தவறுகள் செய்து அசிங்கமானதுகளை ஈடுபடுகிறது எங்கேருந்து படிச்சு? நாங்க தான் வாக்கி கொண்டது வச்சு சேர்ந்திருந்து பார்த்து பிள்ளைகளுக்கும் காட்டினேன். பாருங்க, டிராமாக்களுடைய முடிவு என்ன, படத்துடைய முடிவு என்ன, என்ன இல்ல கற்றுத்தரப்படுது. கணவனுக்கு தெரியாம எப்படி தவறு செய்யணும், மாப்பிள்ளைக்கு தெரியாம எப்படி தவறு செய்யணும், இப்படி இருந்தா எப்படி நடக்கணும். அங்க பார்த்தத முடிச்சதுக்கு பின்னால பிராக்டிகல்ல புள்ள செஞ்சு காட்டுது. யாரு கொண்டு வச்சு, யாரு வச்சு காட்டுன வீட்டுக்குள்ள. அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, பாரிய பொறுப்பு இருக்குது, லேஸ் இல்லை, பாரிய பொறுப்பு. அதனாலதான் தாய்மார்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு பிள்ளைகிட்ட விஷயத்துல. பாப்பாமாருக்கு இருக்குது. நீங்க யோசிக்கலாம், என்ற ஹசரத் நம்மளைய வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. இவரு செய்யறதுல ஹசரத்துன்னா ஹசரத்தே கண்ணீர் விட்டுருவாரு. இப்படி யோசிப்பாங்களே. நான் தனிய ஆண்களுக்கு 2 புரோகிராம்கள் வைக்கிற நேரத்துல அதுல நாங்க முழுமையா மத்த சைட்டை பேசுவோம். இதுல என்னோட மெயின் நோக்கம் லேடிஸ் பயான், இதுல தலைப்பு. அதனாலதான் பெண்களை முகாத்தப் பண்ணியே பேசப்படுகிறது. அது தவறா விளங்கிக்கலாம். சேதா அப்படி போடும் அங்க இருந்தேன் உள்ளத்துலதான் ஓடும் உங்களுக்கு. இவர் எங்கே இருந்தா வந்தாரு, இவர் நெஞ்சலை போட்டு அடிச்சுக்க நிக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து நீக்கிறாங்க தானே, அவங்களுக்கு ஒன்றுமே சொல்றாரு இல்லையே. சகோதரிகளே, தாய்மார்கள் எல்லாம் மன்னிக்கணும். என்ன சொல்ல வாரேன்னா, தாய்மார்களுக்கு பாரிய பொறுப்பு. நீங்க ஒரு இமாம்களுடைய வரலாறுகளை பிரட்டி பாருங்க. இமாம் புகாரியா இருக்கலாம், ரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்தன் வாசிஆ, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் சிர்ருஹு இருக்கலாம். இப்படி ஒருத்தர் சரித்திரத்தை எடுத்து பாருங்க, அதுக்கு பின்னுக்கு இருந்தது யாரு? புகாரோல பார்வை இல்லாம போயிட்டு பார்வையை ரப்பிட்ட கெஞ்சி மீட்டி எடுத்தது யாரு? தாய். அன்ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அடிக்கடி நபிய கனவுல காணுவாங்க. சொல்லுவாங்கன்னா உம்மாக்கு பங்கு இருக்கு.
உமா சொன்னா இல்ல, உமாட்ட சொன்ன உமா சொல்லுங்க இது எனக்கு பங்கு இருக்கா அப்படின்னு. நான் தானே கனவு காண்டேன், உங்களுக்கு என்ன பங்கு சொன்னாங்க. நீ தான் காண்றாய் கனவு. நீ சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல, பாகிஸ்தான்ல சில காலவரும் குளிரண்டா தாங்க முடியாது, தண்ணியெல்லாம் தொடையலாம். அப்படியான நேரத்துல கூட நீ சாமத்துல பால் கேட்டாலும் நான் எலும்பி உது செஞ்சு தருது சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லித்தான் ஒரு பால் தருவேன். அதுல பறக்கத்தான் இன்னைக்கு பாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தாய் மிகவும் முக்கியம். அதனாலதான் உதாரணம் சொல்லி காட்ட அழகில் நான் சொல்ற விளங்கி கொள்ளும்னு சொல்லி மார்க்கம் சரிய. ஒரு புள்ள பிறந்தா யாரோட சேர்க்கிற? வாப்பா. வாப்பாட பேரோட எழுது, அப்படித்தானே? தவறான முறையில் ஒரு புள்ள கிடைச்சா யாரோட சேர்க்கிற? உம்மாவோட சேர்க்கிற. உம்மாட பேர சொல்லு, உம்முள் வளதுன்னா சொல்ற. உம்மாட புள்ள பாப்பாவுக்கு சேர்க்கிற இல்லை. செஞ்ச பாவம் தவறு குற்றம் அதெல்லாம் வேற சப்ஜெக்ட், அதெல்லாம் இருக்கு. பிள்ளைய பிரிக்க முடியாது தாயை விட்டு. தாயுடைய மடிதான் முதலாவது அவரோட பாசர், அங்கேயும் தான் படிக்குது. உங்களோட எந்த அளவுக்கு ஒரு தாயுடைய ரியாக்ஷன் பிள்ளைகளுக்கு வேலை செய்யுதுண்டா ஆய்வு செஞ்சாங்க. இத வெண்ணாளிக்கத்துல பார்த்தது. அதுக்கு முன்னால ஒரு முஃப்தி சாப் சொன்னாங்க, ஒரு சபைக்கு வந்து ஒரு புள்ளைய கொண்டு வந்தாங்க. ஹத்முல் புகாரி, புகாரி ஓதி முடிக்கிறாங்க. பெரிய மஜ்லிஸ் உலமாக்கள், பெரிய ஷேக்மார் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளைய கொண்டதுக்கு துவாவு. 5 வயசு புகாரி ஓதி கொடுத்து இருக்கிறார். பெரும் பெரும் ஷேக்மார்லாம் இருக்கிறாங்க, ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடியவங்க எல்லாம். இந்த பிள்ளைய துவாக்கு கொண்டு முடிச்ச போற கேட்டாங்க, ஏன் இந்த பிள்ளைய கொண்டு வந்து இவ்வளவு பேர்? ஏன் இந்த பிள்ளை ஹாஃபிதா. எப்படி ஹாஃபிதா? உம்மாவும் டாக்டர், வாப்பாவும் டாக்டர். உம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நேரம் எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குமோ அந்த நேரம் குர்ஆன் கைமா தான் இருந்தா அந்த பிள்ளை குர்ஆன் பாடும். பார்த்தோட தெரியும் குர்ஆன் பாடும். உள்ளுக்கு இருந்து பிள்ளை கேட்டு ஆய்வு செஞ்சாங்க. வெளியில நடக்கக்கூடியது கற்பறையில் இருக்கிற பிள்ளைக்கு எஃபெக்ட் தாக்கத்தை உண்டு பண்ணுமா, தாக்கத்தை உண்டு பண்ணுமாண்டு அமெரிக்கால இந்த ஆய்வு நடந்துச்சு. அதுல கற்பிணி தாயை வச்சு எல்லாம் மாட்டி கட்டிட்டு இங்க மியூசிக்க போடுறாங்க. மியூசிக்க போட்டுட்டு மியூசிக்க கூட்ட கூட்ட பிள்ளையோட ஆட்டம் கூடுதோ, மியூசிக்க குறைக்க குறைக்க பிள்ளையோட ஆட்டம் குறையும். மியூசிக்க போட்டு மியூசிக்க கூட்ட கூட்ட பிள்ளையோட ஆட்டம் கூடுதோ, மியூசிக்க குறைக்கத்துல ஆட்டம் குறையுது. தாக்கத்தை உண்டு பண்ணதா இல்லையா உள்ளுக்கும்? பிள்ளைய வத்திக்கண்டு அசிங்கத்தை பாக்குறோம், பால் கொடுக்க சொல்ல அசிங்கத்தை பார்த்து கொண்டு கொடுக்கிறோம், அசிங்கத்தை பேசுறோம். இதெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணுமா இல்லையா? வயிற்று போயிருக்கட்டிலே தாக்கத்தை உண்டு பண்ணுதுண்டா. மடியில இருந்து எங்களை பார்த்து கொண்டு அந்த பிள்ளை நாங்க பார்க்கிற அசிங்கத்தையும் நாங்க பேசுற அசிங்கமான பேட்டையும் பார்த்துக்க நிக்கல, அதெல்லாம் பிரதிபலிக்குமா இல்லையா? யாரு பொறுப்பு இருக்கு? எல்லாம் அமானிதமா தந்துக்கிறான் அந்த பிள்ளைகளை, பாதுகாக்கணும். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒருவர் வந்தாரு, வந்து சொன்னாரு, என்ன புள்ள சொல்லு கேட்கிறான் இல்ல, மதிக்கிறான் இல்ல, என்ன கணக்கு எடுக்கிறான் இல்ல. ஒவ்வொரு கூட்டிட்டு வாங்க. ஊட்டி வந்தோடனே இந்த புள்ள அது லேசான புள்ளை ஒன்று இல்ல, அமீர் மூட்டை வந்து கேட்டு சொல்லிட்டு, அமீர் மோமினீன், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யற கடமை மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யற கடமை இருக்கிறான்னு கேட்டு இருக்குது. அவர் சொல்றீங்களா? அவங்க முதலாவது என்ன தெரியுமா சொன்னாங்க? வாப்பாட பெரிய பொறுப்போ பிள்ளைக்கு நல்ல தாயை தேடி கொடுக்கும். எப்ப தேர்வு முடிஞ்சது பிறவா, புள்ள கிடைச்ச பிறவா. ஒரு ஆண் பருவ வயது அடைஞ்சு அவரு திருமணத்துடைய வயது வந்துட்டது. இப்ப அவருக்கு
வெறுமனை ஆசையை பூர்த்தி செய்யற அது மாத்திரங்களை யோசிக்கிறது இல்ல. எனக்கு வார மனைவி ஏந்த பிள்ளைக்கு ஒரு தக்குவாதாரியான தாயா இருப்பான். அங்கிருந்து பொறுப்பாரம். அங்கிருந்து பொறுப்பாரமும் ஒரு நல்ல தாயை தெரிவு செஞ்சு கொடுக்கும். நான் இருக்கிறோம், நான் சொல்லல இப்ப போயிட்டு நீங்க நல்லதெல்லாம் தேடுங்க இருக்கிறது. நல்ல தீன்ற சூழலை உண்டு பண்ணி நல்லதை சொல்லிக் கொடுத்து தக்குவாதாரியானவங்களாக மாற்ற முயற்சி. அப்ப யோசிக்கும். பெரிய பொறுப்பு, ஒரு ஆணுடைய பொறுப்பு இது. புள்ள வளர்க்கிற முதல் பிள்ளைகள் பொறுப்புங்கிறோமே, அங்கிருந்து ஆரம்பம். நல்ல தாயை தேடி கொடுக்கணும், அது நல்ல பேரை வைக்கணும், தீண்ட சூழல்களை தீன சொல்லி கொடுக்கணும். இவ்வளத்தையும் கேட்டு இந்த மகன் சொன்னாரு, அமீர்மோனி வாப்பா எனக்கு ஒன்னையும் செய்யல. என் உமா ஒரு மஜூசி பொம்பளை, தீனமில்ல மார்க்கவும் இல்ல. என் பேரு அடுத்த வந்து வண்டி, எனக்கு குரான் சொன்னு சொல்லி தர தீன் தெரியாது. திரும்பி கேட்டாங்க, நீங்க உங்களோட கடமையில திறக்குறைச்சல் செஞ்சுட்டு உங்க புள்ள நல்லா நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க, இது நடக்காது. அதனால எங்களை பிள்ளைகள் சாலிஹானங்களா வரணும்டா பாரிய வெறுமனைய படிக்க அனுப்பணும், கிளாஸ் அனுப்பணும், மான் சென் எடுத்து இதை எடுத்து பாக்குறது இல்ல. தீன கொடுங்க, தக்குவாவை கொடுங்க, நல்ல சூழலை உண்டாகி கொடுங்க. எல்லாத்துக்கும் சுருக்கமாக நாங்க ஒரு முன்மாதிரியான பெற்றோராக நாங்க இருப்போம்டா அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளைகளா வரும். நாங்க ஒரு முன்மாதிரியான கணவன் மனைவியாக வீட்டுக்கு நடந்து காட்டுவோம்டா எங்களோட பிள்ளைய நாளைக்கு சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நடத்துவாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. மகா வாப்பாவை பார்க்கிறார், மகள் உமாவை பார்க்கிறார், இவங்க சந்தோஷமாக இவங்களோட வாழ்க்கை அமைகிறத பார்ப்பாங்கடா அவங்க அத மாதிரி அவங்களும் ஆவாங்க. பார்த்து பழகிறாங்க வீட்டுக்குள்ளே. எங்களை பாரிய ஒரு பொறுப்பாக இருக்கு. அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் தந்திரக்கூடிய சந்தர்ப்பங்களை தீன நாங்க பாதுகாக்கணும். ரமலானுடைய மாதமும் எங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்குது. நாங்க தயாராகணும். தயாராகிறேன்னா என்னத்தை எல்லாமே ரெடியா இருப்பேல இருந்து சமோசா செய்யணும், அது செய்யணும், இது இல்ல தயாரிப்போ. என் அமல் கபூலாகணும், தராவி தொழணும், ஃபேமிலி ஆசையோடு இருக்கணும். இதெல்லாம் கபூலான குடும்ப உறவை துண்டிச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. குடும்ப உறவு தனி தலைப்போ, குடும்ப உறவை துண்டிச்சுக்கணும். நீங்க விடிய விடியல எத்தனை லைலத்திற்கு அதை அடைஞ்சாலும் உங்களோட அமல் வானலோகத்துக்கு உயர்த்தப்படாது. குடும்பத்தை துண்டிச்சு கொண்டு வாழ்றோமா, கோபிச்சு கொண்டு வாழ்றோமா, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க, மன்னிங்க, மறவுங்க. இதன் மூலமாக அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை சுகித்தமானதாக, நிம்மதியானதாக, சந்தோஷமானதாக அல்லாஹ் ஆக்கி தருவான். ஆக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்க்கைய அவனுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து அவன் எவ்வாறு வாழ்ந்து அவன் பொருந்தி கொள்வானோ அந்த முறையில வாழ்ந்து நாளைக்கு மறுமையில அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நாளைக்கு மறுமையில எங்கட குடும்பங்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்கள் சித்திங்க ஷுஹதாக்களோட வீட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக அல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.